أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح. இன்னைக்கு நம்ம சூரா மரியம்ல 73வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்க்கு 73 74 அதுல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வைதா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத்தின் ஆலல்லதீன கஃபரு லில்லதீன ஆமனு அய்யுல் ஃபரீகைனி கைரும் மகாமன் வ அஹ்ஸனு நதிய்யா. இந்த வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் சுப்ஹானல்லாஹ் வரலாற்று ஆசிரியர்கள், தஃசீர் ஆசிரியர்கள் அவ்வளவு விளக்கம் சொல்றாங்க. நம்முடைய தெளிவான வசனங்கள் இவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் இறைவனை, ஒரே ஒரு இறைவனை மறுப்பவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களிடம் சொல்றாங்க, நாம் இரண்டு பிரிவினர்கள்ல நம்ம ரெண்டு பிரிவினரா இருக்கோம். ஒரு குழு இறைவனை ஏத்துக்கிட்டவங்க, ஒரே ஒரு இறைவனை ஏத்துக்கிட்டவங்க, இன்னொரு குழு அதை மறுக்கக்கூடியவங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்க, இணை வைக்கிறவங்க. இப்ப நம்ம ரெண்டு பிரிவினர்ல யாருடைய குடியிருப்பு சிறந்ததாகவும் யாருடைய சபைகள்லாம் அழகானதாகவும் இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேக்குறாங்க. இந்த வசனத்தை பாருங்க. இறை நிராகரிப்பாளர்கள் இறை நம்பிக்கையாளர்கள்ட்ட கேக்குறாங்களாம், நம்ம ரெண்டு பிரிவினர்ல யார் ரொம்ப அழகா வாழ்றா, யார் ரொம்ப சிறந்து வாழ்றா, யாருடைய வீடு யாருடைய சபைகள் அழகா இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 74வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், வகம் அஹ்லக்னா கப்லஹும் மின் கர்னின் ஹும் அஹ்ஸனு அஸாஸன் வ ரிஅயா. இந்த இடத்துல சொல்லும்போது சொல்றாங்க, இவர்களுக்கு முன்னர் வசதியிலும் தோற்றத்திலும் சிறந்து விளங்கிய எத்தனையோ தலைமுறையினரை நாம் அழித்து ஒழித்திருக்கோம். அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, நம்ம அழிச்சிருக்கோம். இவங்க பெருமை அடிக்கிறாங்களா, இவங்க இன்னைக்கு இவங்களுடைய தற்பெருமையை, இவங்களுடைய இருமாப்ப சொல்லி காட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை மறுப்பாளர்களுடைய நிலையை பத்தி இங்க விளக்கமா விவரமா சொல்லி காட்டுறான். தெளிவான சான்றுகளையும் உறுதியான ஆதாரங்களையும் வெளிப்படையான விளக்கங்களையும் கொண்ட இறைவனுடைய வசனம் அவங்களுடைய வேதத்துல அவங்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டா அவங்க சொல்றாங்க, இவற்றை அவர்கள் அலட்சியப்படுத்தி புறக்கணிச்சுட்டு சொல்றாங்க, இத்தோட நாங்க தெளிவான வசனமும் உறுதியான ஆதாரமும் வெளிப்படையான விளக்கங்களையும் கொண்ட அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவங்களுக்கு ஓதி காட்டும் போது அதை அவங்க அலட்சியப்படுத்தி புறக்கணிக்கிறாங்க. அடுத்து அதோட தாங்கள் அதாவது நம்பக்கூடிய அசத்திய மார்க்கம் தான் சரியானது அப்படிங்கிறதுக்கு சான்றா இறை நம்பிக்கை கொண்டவரை பார்த்து சொல்றாங்க, வளமான வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் பெருமையும் யாருக்கிட்ட இருக்குன்னு பெருமை பேசுறாங்க. அல்லாஹ் தஆலா அதைத்தான் இந்த 73வது வசனத்துல சொல்றான், நம்மளுடைய ரெண்டு பிரிவினர் இருக்கும், இதுல யாருடைய குடியிருப்பு அழகா இருக்கு, யாருடைய சபைகள்லாம் சிறந்ததா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கக்கூடியதா அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, எழிலான வீடுகள், உயரமான கட்டிடங்கள், சபை அலங்காரம் யார்கிட்ட இருக்கு? இன்னைக்கு பார்த்தோம்னா வல்லரசுகள், வல்லரசுன்னு சொல்லக்கூடியவர்கள், மற்றவர்கள் பணத்திலையோ பதவியிலையோ அதிகாரத்திலையோ உயர்ந்தவர்கள் இறை நிராகரிப்பாளர்களா இருக்கிறாங்க, இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருக்கிறாங்க, இணை வைப்பாளர்களா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பேசுறாங்க, நாங்கெல்லாம் எவ்வளவு செழிப்பா, எவ்வளவு அழகா, எவ்வளவு வனப்பா வாழ்றோம், எங்களுடைய சபைகளை வந்து பாருங்க எப்படி இருக்குங்க, உங்களுடைய குடியிருப்புகளை பாருங்க எப்படி இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க நலிவடைந்தவர்களா இருக்கீங்க, சிறுபான்மையினரா இருக்கீங்க, இயலாதவர்களா இருக்கீங்க, அப்ப யார் சிறந்தவங்க இப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இந்த வசனத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கங்கள் சொல்றாங்க. அதாவது வந்து இந்த சபை அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான், நதியா அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்றான். இது மூலச்சொல்ல அதோட கிராமர் பேஸ் நம்ம பார்க்க போகுது. ஆண்கள் கூடி பேசக்கூடிய அந்த சபை, அதத்தான் இது மென்ஷன் பண்ணி காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. மூத்தவர்களும் அதிகமான எண்ணிக்கையில வந்து போகக்கூடிய மன்றங்கள், அந்த இடத்தான் இது சொல்லி காட்டுது. அந்த நிலையில உள்ள நாங்க எப்படி அசத்தியத்துல இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை
பாருங்க, எங்களுடைய வந்து போக எங்களுடைய பார்லிமெண்ட்டை பாருங்க, எங்களுடைய சபைகளை பாருங்க, எங்களுடைய மன்றங்களை பாருங்க, எவ்வளவு பேர் வர்றாங்க, எவ்வளவு பேர் போறாங்க, எவ்வளவு எண்ணிக்கையிலையும் அதிகாரத்திலையும் எல்லாத்துலயும் உயர்ந்து இருக்கோம். நான் எப்படி அசத்திலத்துல இருக்க முடியும் அப்படிங்கிற கருத்தை சொல்லக்கூடியதா இருக்கு. அப்படிப்பட்ட மக்களா இவங்க இருக்காங்க. இவங்களை பற்றி இன்னும் வேற சில வசனங்கள்ல சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இறை நம்பிக்கை கொண்டவர்களை பற்றி இறை மறுப்பாளர்கள் இது நன்மையானதாக இருந்தா இது அவர்கள் எங்களை முந்தி இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. 46வது அத்தியாயம் 16வது வசனம். அல்லாஹ் தஆலா சொல்றாங்க வேற ஒரு இடத்துல, இறை மறுப்பாளர்கள் வந்து இறைவனை நம்பக்கூடிய மக்களை பார்த்து சொன்னா, உண்மையிலேயே இது உங்களுடைய மார்க்கம் நன்மையானதா இருந்தா எங்களுடைய மூதாதையர்கள் வந்து உங்களை முந்தி இருக்க மாட்டாங்கல்ல, இவ்வளவு நல்லா வாழ்ந்திருக்க மாட்டாங்கல்ல, இன்னைக்கு நாங்களும் எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் 26வது அத்தியாயத்துல 111வது வசனம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்து மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து கேட்டாங்க, தாழ்ந்த பிரிவினரை உண்மை பின்பற்றி இருக்கக்கூடிய நிலையில நான் உங்களை நம்பணுமா, உங்களை நம்பணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அவங்க கேக்குறாங்க, உங்களை யாரு பின்பற்றுறா, பணக்காரவங்க பின்பற்றுறாங்களா, வசதியானவங்க பின்பற்றுறாங்களா, அதிகாரத்துல இருந்தவங்க பின்பற்றுறாங்களா, பரம ஏழை, ஒண்ணுக்குமே முடியாதவங்க, பலகீனமானவங்க, நலிவடைந்த மக்கள், அவங்களும் அவங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுறாங்க. உண்மையா அது உயர்ந்த மார்க்கமா, உன்னதமான மார்க்கமா, சிறந்த மார்க்கமா இருந்தா எங்களுக்கு மனசு பின்பற்றிருப்பாங்களே, இல்ல இல்ல. இது ஏதான தாய்பு நகருக்கு போனப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் இறைவனுடைய இந்த கலிமா சஹாதாவை போய் பரப்ப போகும்போது இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுக்கும் போது என்ன சொன்னாங்க, எங்க தாய்க்குள்ள இருக்க பெரிய பெரிய மனுஷனுக்கு வகை வந்திருக்கலாம்லப்பா, அவங்களுக்கு வந்து ஒண்ணு படிக்க தெரியாத எழுத தெரியாத அனாதையா இருக்கக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ் தஆலா இறை தூதரா தேர்ந்தெடுத்தான். நம்மள வயசுல மூத்தவங்க, அதிகாரத்துல, பணபலத்துல பெரிய செல்வாக்கு இருக்கவங்களுக்கு வந்திருக்கலாமேன்னு அதுதான் கேட்டாங்க. அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் கேக்குறாங்க. அதுக்கடுத்து 6வது அத்தியாயத்துல 53வது வசனம், நமக்கு மத்தியில நலிந்த இவர்களுக்காக அல்லாஹ் அருள் புரிந்தான் என்று பலம் மிகுந்த அவர்கள் கூறுவதற்காகவே அவர்கள் சிலரை வேறு சிலரின் மூலம் நாம் சோதித்தோம். நன்றியாளர்களே, அல்லாஹ் நன்கறிந்தவன் இல்லையா? அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்களை சோதிக்கிறதுக்காகத்தான் இந்த வேலைகள் எல்லாம் நடக்குது. ஆனா அதுல யார் நன்றி உள்ளவர்கள், யார் அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடியவர்கள் அப்படிங்கறத அல்லாஹ் அறிந்தவனா இருக்காங்க. அப்ப இந்த முதல் வசனம் எதை சுட்டி காட்டுது அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்லும் போது, ஓரிரை கொள்கையை சொல்லும் போது அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனுக்கு இணை இல்ல, அவனுக்கு துணை இல்ல, அவன் யாரையும் பெறவும் இல்ல, அவனும் பிள்ளைகளை பெற்றெடுக்கல, அவனும் யாருக்கும் பிறக்கவும் இல்லை, அப்படிப்பட்டவன் தான் அல்லாஹ். அவனுக்கு நிகர் வேற எதுவுமே கிடையாது. அவனுக்கு ஊழல் இல்ல, உறக்கம் இல்ல, தூக்கம் இல்ல, சாப்பாடு இல்ல, பலகீனம் இல்ல, எந்த ஒண்ணுமே இல்ல, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன். அப்படிப்பட்ட இறைவனை நம்ம நம்பணும். அவன் வந்து முந்தின வசனங்கள்ல சொல்லி காட்டியிருக்கான், நீங்க நிராகரிக்கும் போது நரகத்தை தாண்டாம போக முடியாது, உங்களுடைய செயலுக்கேற்ப தீமைக்கேற்ப பாவத்துக்கு அது உள்ள புடிச்சு இழுத்து போட்டுரும். நீங்க உண்மையிலேயே நல்லவர்களா இருந்தா, ஓரிரை கொள்கையில உறுதியானவர்களா இருந்தா, உங்க அல்லாஹ் தஆலா மின்னல் வேகத்துல கொண்டு போய் அந்த பக்கம் சேர்த்துருவான். வேகமா வீசக்கூடிய காற்று வேகத்துல கொண்டு போய் உங்களை சொர்க்கத்துல சேர்த்துருவான். இப்படி நம்ம சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அப்போ சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க அப்படி அல்லாஹ்வை நிராகரித்தா, இந்த மக்கள்கிட்ட ஓரிரை கொள்கையை சொன்னா அவங்க சொல்றாங்களா, உங்களை நலிவடைந்தவங்க, ஏழைகள், வறியவர்கள் தான் உங்களை பின்பற்றுறாங்க. எங்க பாருங்க, உலகத்துல யாரு உயர்ந்த அந்தஸ்துல இருக்காங்க, யாரு கௌரவத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீடுகள் எல்லாம் பாருங்க, யார் உயர்ந்த அந்தஸ்துல, செல்வ செழிப்புல, எல்லா இடத்துல இருக்கிறோம்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுடைய மார்க்கம் நல்லதா இருந்தா நீங்களும் உயர்வுல இருக்கணும். ஏன் உங்களை ஏழைகளும் வறியவர்களும் பின்பற்ற போறாங்க இப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்களா? அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றான், அதாவது வந்து இவர்களுக்கு முன்னாடி வசதியிலும் தோற்றத்திலும், அதாவது உடல் கட்டிலும் சிறந்து விளங்கிய எத்தனையோ தலைமுறைகள் இப்படி எல்லாம் பேசினதன் காரணமா அழிச்சு ஒழிச்சு இல்லாமலாக்கிட்டோம்.
அல்லாஹ் தஆலா சொல்றான். இவர்கள் இந்த சந்தேகத்திற்கு பதிலளிக்கக்கூடிய விதமா அல்லாஹ் தஆலா 74வது வசனத்தில் சொல்றான், இவர்களுக்கு முன்னர் வசதியிலும் தோற்றத்திலும் சிறந்து விளங்கி எத்தனையோ தலைமுறை நாம் அழித்திருக்கிறோம் அல்லாஹ் பதில் சொல்றான். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்த தலைமுறையர்களை, சமுதாயத்தையும் அவர்களுடைய இறை மறுப்பின் காரணமாக, இந்த இடத்துல பாருங்க, பாவத்தின் காரணமாக சொல்றதுக்கு இல்லாம அல்லாஹ் தஆலா இறைவனை மறுத்ததன் காரணமாக நம்ம அழித்திருக்கிறோம். இவர்களை விட அவர்கள் செல்வத்திலையும் கூடனவங்க, செழிப்புலையும் கூடனவங்க, வசதி வாய்ப்புலையும் தோற்றத்திலையும் பொலிவிலையும் சிறந்து வளர்ந்தவங்க. கூட்டத்து மக்களை பாருங்களேன், அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அவர்கள் உயரமான பில்டிங் கட்டினாங்களாம், அவங்க உடல் கட்டுல அவ்வளவு ஒரு சிறந்து விளங்குனாங்களாம், நகத்தாலேயே பாறைகளை குடைஞ்சிருவாங்களாம். அப்ப எவ்வளவு உடம்புல வலிமை இருக்கும், சக்தி இருக்கும். எங்க அவங்கலாம் யாராச்சும் ஒருத்தர் நம்மளை இப்ப காட்ட முடியுமா? இங்க அவங்க கட்டின பில்டிங் எல்லாம், கோட்டைகள்லாம், மாளிகைகள்லாம் ஒண்ணு இல்லை. எங்க ஃபிரௌன் எங்க? ஆனா ரப்புக்கும் ஆளா அப்படின்னு சொன்னாங்க. எங்க அந்த ஃபிரௌன்? எனக்கு அவங்களுக்கு ஒரு தலைவலி கூட வந்தது இல்லையே, ஒரு நோய் வந்தது இல்லையே. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கடைசி வரைக்கும் எத்தனையோ ஒத்தாட்சிகளையும் அவகாசங்களையும் கொடுத்தும் திருந்தலைங்க. எல்லாரும் பார்க்க சுருட்டி உள்ள அடிச்சானே அல்லாஹ். கடைசியில கத்துனானே, கதர்னானே. எங்க ஃபிரௌன்? அது மாதிரி வாழக்கூடிய ஃபிரௌன்கள் எங்க? இல்லையா? அல்லாஹ்தான் சொல்லி காட்டுறான், நீங்க இப்ப 2 பேருக்கு மத்தியில நீங்க ஏற்றத்தாழ்வு, தற்பெருமை, உயர்வா பேசுறீங்க. உங்களுக்கு முன்னாடி எத்தனையோ சமுதாயங்கள் உங்களை விட சிறந்து, உங்களை விட ஆரோக்கியத்திலையும் செல்வத்திலையும் எல்லாத்திலையும் வாழ்ந்தவங்க எல்லாம் எங்க? எல்லாம் காணாம போயிட்டாங்க. எப்போ? அல்லாஹ்வை நிராகரிக்கும் போது, அல்லாஹ்வை மறுக்கும் போது, ஏற்றுக்கொள்ளாத போது. அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா 73வது வசனத்துக்கு 74வது வசனத்துல பதில் சொல்றான். இதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இங்கே குடியிருப்பு அப்படின்னு சொல்றதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்காம் அப்படிங்கறத அந்த வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது வீடுகளை குறிக்கக்கூடியதா இருக்கு. அதுக்கடுத்து நதிக்கு அந்த இடத்துல வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் இங்க நமக்கு சொல்றாங்க. முதல் 73வது வசனத்துல பாருங்களேன், மக்கான் அஹ்ஸனு நதியா, அந்த வரக்கூடிய வார்த்தைக்கு சொல்றாங்க. அப்போ அந்த நதி அப்படிங்கிறது வசதியான ஒரு சபைய அது குறிக்கக்கூடியதா இருக்கு. அதாவது மக்கான்ங்கிறது ஒரு குடியிருப்பையும், நதியுங்கிறது ஒரு சபையையும், அசாஸ் அப்படிங்கிறது வசதியான சுகபாகமான பொருட்களையும் தோற்றத்தையும், ரியூ அப்படிங்கிற கடைசியில வருது பாருங்களேன், அந்த வார்த்தை நல்ல உடல்வாகன தோற்றத்தையும் சொல்லி காட்டக்கூடியதா இருக்கு. இத பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் புகாரில 4730வது ஹதீஸ்ல எடுத்து பாருங்க. இதுக்குரிய நிறைய விளக்கங்கள் இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. அவர்கள் கூறினார்கள், அவங்களுடைய குடியிருப்புங்கிறது மக்காம்ங்கிறது அந்த வீடுகளை சொல்லக்கூடியதா இருக்கு. அவங்களுடைய சபை அப்படிங்கிறதுக்கு நதியுங்கிற வார்த்தையை அல்லாஹ் யூஸ் பண்றான். அவங்களுடைய வசதி அப்படிங்கிறதுக்கு அசாஸ் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் தஆலா உபயோகப்படுத்துறான். அவர்களுடைய பொருட்கள் அப்படின்னு சொல்றதுக்கு அப்படிங்கிற அந்த வார்த்தைய சொல்லி அவங்களுடைய தோற்றங்கள் அத சொல்லக்கூடியதா இருக்கு. அப்போ இன்னொரு வசனத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவர்கள் எத்தனையோ சோலைகளையும், நீரூற்றுகளையும், வயல்களையும், மதிப்புக்குரிய இடங்களையும், தாம் அனுபவித்து வந்த சுக போகங்களையும் தமக்கு பின்னர் விட்டு சென்றார்கள். ஆக இங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த மகாம் அப்படிங்கிறது இல்லங்களை, அருட்கொடைகளை குறிக்கக்கூடியதா இருக்கு. நதியும் அப்படிங்கிறது சுகபோகமான சபைகளை, அவங்க வாழ்ந்த அந்த சபைகளை சொல்லி காட்டக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறதா இங்க விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனா அந்த சுகபோகமான சபைகளையும், அவங்க வாழ்ந்த அருமையான இல்லங்களையும், அற்புடை நிறைந்த செல்வங்களையும் விட்டுட்டு தான் எல்லாரும் போனாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேற ஒரு வசனத்துல சொல்றான், அவைகளுக்கு பனி இஸ்ரவேலர்களை வாரிசாக்கினோம். ஊற்றுக்களையும், ஆறுகளையும், கோட்டைகளையும், கொத்தளங்களையும், வயல்களையும், தோட்டங்களையும் விட்டுட்டு போனாங்க. எதுக்கு போனாங்க? இப்போ முன்னாடி போற இறைவனை நம்பக்கூடிய கூட்டத்தை அழிச்சு ஒழிச்சிடணும் போனாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான்? இவர்கள் நிராகரிப்பாளர்களை ஒரே சுருட்டி உள்ள அமுக்கிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க கண்ணுக்கு முன்னாடி நடந்த செய்தி இதுகெல்லாம்
அவங்களுடைய கோட்டைகளுக்கும் அவங்களுடைய செல்வங்களுக்கும் அவங்களுடைய அற்படை நிறைந்த அந்த வாழ்க்கைக்கும் இவர்களை வாரிசு. இதுதான் கடைசியில நடக்கும். இன்னைக்கு நமக்கு பார்க்க தெரியலாம், கார்ல போறோம், கார்ல வர்றோம், இங்க பாருங்களே பிளைட், தனி பிளைட். நம்ம தான் இருக்கோம், எக்கனாமிக்ல போறதே பெரிய விஷயமா இருக்கு. அத கூட நினைச்சு பார்க்க முடியாத ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்குது. ஆனா பாருங்களேன், பண்ற அநியாயமும் கொடுமையும் அராஜகமும் குடியும் கூத்தும் கும்மாளமும் விபச்சாரமும் எவ்வளவு மோசமா இருக்குது. இவங்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கையா? நம்ம அல்லாங்கிறோம். ஆனா குடிக்கிறதுக்கு கஞ்சிக்கு கஷ்டப்படுறவங்க எத்தனை பேரு, குடியிருக்க வீட்டுக்கு கஷ்டப்படுறவங்க வயிறு எத்தனை பேரு, நோய் நடிகள்ல சோதனைகள்ல இருக்கிறவங்க எத்தனை பேரு. ஆனா இந்த அநியாயம் பண்ணக்கூடிய மக்களை பாருங்க எப்படியெல்லாம் வாழ்றாங்க. நம்ம எத்தனையோ அங்கலாய்க்கலாம், நினைக்கலாம், தவிப்பு வரலாம். இல்ல, இந்த உலக வாழ்க்கைங்கிறது 50க்கும் 60க்கும் இடைப்பட்ட யாரோ எக்ஸப்ஷன் ரூல்ஸ் 60, 70, 80 போனாலே தவிர அதிகப்படியான மக்கள் நம்ம பாக்குறோம் இந்த தினம். அதுலயும் கடைசி இந்த உம்மத்தாகி இந்த உம்மத்தை முஹம்மதியாவுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 60க்கு 70க்கும் மேற்பட்ட வாழ்க்கை. இதுல சோதனைகள் வர்றதோ கஷ்டங்கள் வர்றதோ நிரந்தரம் இல்லை. நாளைக்கு மறுமையில போய் சொல்லுவாங்கன்னா சும்மா ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் இல்ல ஒரு காலை நேரத்துல இல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற நேரம் அவ்வளவுதான் உலகத்துல இருந்திருப்போம்னு சொல்லுவாங்களாம். இந்த வாழ்க்கையும் இதுல அல்லாஹ்தாலா சோதனை கலந்து சொல்றான். இதை நம்பி நம்ம மறுமை இழந்துடக்கூடாது, அந்நியர்களை பார்க்க கூடாது, நிராகரிப்பாளர்களை பார்க்க கூடாது, இறைவனுக்கு இணை வைக்கிறவங்களை பார்க்க கூடாது, இந்த உலக செல்வங்களை பார்க்க கூடாது. அது கடைசியில நிராகரிப்பு எங்க கொண்டு போய் சேர்க்கும்? அழிவுல கொண்டு போய் சேர்க்கும். இறை நம்பிக்கை எங்க கொண்டு போய் சேர்க்கும்? சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கும், சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கும், நிரந்தரமான அழிவே இல்லாத சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கும், நிம்மதியை கொடுக்கும், அமைதியை கொடுக்குங்கிறத ஒவ்வொரு முஃமின்களும் இறை நம்பிக்கையாளர்களும் நம்ம உணரணும். இதையத்தான் உலகத்தால இங்க சொல்லி காட்டுறா. அவங்க சொல்றாங்களா, நாங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ்றோம்னு எல்லாம் அழிஞ்சு போச்சு. அவங்களுடைய சபைகளும் அவங்களுடைய மகாமும் உயர்தரமான இல்லங்களும் அற்கொடைகள் நிறைந்த செல்வங்களும் எல்லாம் அழிஞ்சு போச்சு இறை மறுப்பின் காரணமா இறுதியில. அடுத்து நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயம் எவ்வளவு பெரிய இழிவான செயல்களை செஞ்சாங்க, எவ்வளவு மோசமா நடந்தாங்க. அவங்கள பத்தி சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டும் போது வகையில, நீங்களுடைய சபையிலேயே வச்சு வெறுக்கத்தக்க செயலை செய்கிறீர்களா? 29வது அத்தியாயத்துல 29வது வசனம். நீங்க சபையில வச்சு ஒழுக்க கேடான விஷயத்தைய செய்றீங்க. அப்ப அந்த சபைன்னு சொல்றதுக்கு அந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அதற்காக அந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். அந்த நதியா, நீங்க உங்க சபையிலேயே கேவலமா நடந்துக்கிறீங்க, அசிங்கமா நடந்துக்கிறீங்க. இப்ப பாருங்களேன், தெருவுல எங்கேயுமே ஒழுக்கம் இல்லை, வெக்கக்கேடான விஷயங்கள், பேசுறதுக்கும் சங்கட்டம் இல்ல. அப்பெல்லாம் ஒரு சின்னதா ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்றதுக்கு அவ்வளவு வெட்கப்பட்டு அப்படி தயங்கி சொல்லுவோம். இன்னைக்கு சர்வ சாதாரணமா போச்சு. எல்லாம் வெக்கத்துக்கு வேலை இல்லைன்னு எங்கேயோ போயிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ லூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் அப்படி சபைகள்ல எல்லாம் ஆக மோசமா நடந்துக்குவாங்களாம். அல்லாஹ்தாலா அதான் வெறுக்கத்துக்கு செயல சபைகள்ல எல்லாம் செய்றீங்க, அது கூட உங்களுக்கு ஒழுக்கக்கேடான விஷயத்த தடுக்கலையா ஒரு சபைகள்ல இருக்கிறது? அப்போ அரபுகள் என்ன செய்வாங்கன்னா, அந்த சபைக்கு அந்த நாதி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அதைத்தான் அல்லாஹ்தாலா இங்க யூஸ் பண்ணி சொல்றான். இந்த வசனத்துக்கு இன்னும் கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி விளக்கம் சொல்றாங்க. இணையமைப்பாளர் நக்சலால் கிட்ட அவருடைய தோழர்களுடைய வாழ்க்கையில நெருக்கடியையோ உடல்ல வாட்டத்தையும் பார்த்தப்போ, நம்ம 2 பிரிவினர்ல யாருடைய குடியிருப்பு சிறந்ததா இருக்கு, யாருடைய சபை அழகானதா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ஆரம்ப நேரத்துல இஸ்லாம் பரவுன நேரத்துல அவங்க எவ்வளவு கொடுமைக்கும் வாட்டத்துக்கும் அதாவது பொருளாதார பகிஷ்காரத்துக்கும் ஆளாக்கப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டு அவங்க இருந்தாங்க. அப்ப அவங்களுடைய நெருக்கடியான அந்த வாழ்க்கையையும் அவங்க தோட்டத்துல அப்படியே வாட்டமா இருக்கிறதை பார்த்து கேட்டாங்களா, நம்ம 2 பிரிவுல யாருடைய பிரிவு சிறந்தது, யாருடைய சேவை அழகானதா இருக்கு பாருங்க. நாங்கெல்லாம் குறைஷிகள்லாம் சேர்ந்து இன்னும் மற்றவர்கள்லாம் சேர்ந்து எவ்வளவு அழகா உட்காந்து குடியும் கூட்டும் உட்காந்து பேச்சும் சிரிப்பும் இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க, யாரோடது சிறந்ததா இருக்கு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. சோ அதனாலதான் இந்த இடத்துல அசாஸ் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு வேறு சிலர் சொல்றாங்க ஆடைகள்,
இன்னும் சிலர் சொல்றாங்க உபயோக பொருட்கள். இப்படி அந்த வசனத்துக்கு அதுல வரக்கூடிய வார்த்தைகளுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறதா சொல்லி காட்டுறாங்க. அப்ப இன்னைக்கு எங்களுடைய வீடுகளை பாருங்க, எங்களுடைய சொத்துக்களை பாருங்க, எங்களுடைய வாழ்க்கை வசதியை பாருங்க, நாங்க எப்படி எல்லாம் சிறந்து விளங்குறோம் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. இத நிறைய இப்னு சொல்லலாம், முஜாஹிரலாம், இன்னும் பலரும் சொல்லி காட்டுறாங்க. எங்களுடைய தோற்றங்களை பாருங்க, நாங்க எப்படி இருக்கோம் இப்படி நிறைய பேர் சொல்றாங்க. ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அந்த உருவம் அப்படிங்கிற பொருளை கொடுக்குறாங்க அந்த வசனத்துக்கு. இதே இதுக்கு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, வசதியிலும் தோற்றத்திலும் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு, செல்வத்திலும் அழகிய தோற்றத்திலும் அப்படிங்கிற பொருள் இருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டு ஒவ்வொரு அறிஞர்களுடைய கருத்தை சொல்லிட்டு கடைசியா இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இது எல்லா கருத்தும் ஒண்ணுக்கு ஒண்ணு நெருக்கமான கருத்தா இருக்குது. அதனால எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அவங்க தோற்றத்துல அழகா இருக்கிறத சொல்றாங்க, செல்வத்துல அழகா இருக்கிறது சொல்றாங்க, வீட்டுல அழகா இருக்கிறது சொல்றாங்க, சபைகள்ல அழகா இருக்கிறது சொல்றாங்க. இதெல்லாம் பாருங்க, நீங்க உயர்ந்தவர்களா இருக்கிறீங்களா, நாங்க உயர்ந்தவர்களா இருக்கோமா, நீங்க சந்தோஷமா இருக்கிறவங்களா இருக்கிறீங்களா, நாங்க சந்தோஷமா இருக்கிறவங்களா இருக்கிறோமா, அப்ப நாங்க இருக்கிறதுதான் சரி, நீங்க தான் நலிவடைந்தவர்களா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹால அதுக்குதான் சொல்லி காட்டுறாங்க 74வது வசனத்துல, உங்களை விட வசதியிலையும் தோற்றத்திலையும் அழகா இருந்த எத்தனையோ தலைமுறைகள் இறைவனை மறுத்த காரணத்துல கடைசியை நம்ம அழிச்சு வச்சிருக்கோம். அந்த நிலைமை உங்களுக்கு வராம பாத்துக்கங்க. நீங்க இறைவனை மறுக்கும் போக்குலக்கா அதுலயே உறுதியா இருந்துடாதீங்க. சிந்தனை பண்ணுங்க, இந்த உலகத்தை படைச்சது யாரு, உங்களுக்கு உயிர் கொடுத்தது யாரு, ஒண்ணுமே இல்லாம இருந்தீங்களே உங்களை உருவாக்குனது யாரு, உங்களை வாழ வச்சிருக்கிறது யாரு, மலையை இறக்குனது யாரு, வானத்தை பாருங்க தூணின்றி அல்லாஹ்தாலா படைச்சிருக்கானே, இந்த பூமியை பாருங்க அழகா விரிச்சிருக்கிறானே, இந்த மலைகளை பாருங்க முளைகள் இன்றி அழகா ஊட்டி ஆண் அடிச்ச மாதிரி அரைஞ்சிருக்கிறானே, இதெல்லாம் நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? உங்களுக்கு முன்னாடி ஒட்டகத்தை பாருங்க, அதை படைக்கப்பட்ட விதத்தை, ஏன் அவ்வளவுக்கெல்லாம் போறீங்க? உங்களை நீங்க சிந்தனை பண்ணி பாருங்க, உங்களை அல்லாஹ்தாலா எப்படி படைச்சு இந்த உயிரை கொடுத்து அந்த கண்ணு காது மூக்கு முகம் கை காலு உடல் நரம்பு எலும்பு எல்லாத்தையும் கொடுத்து உங்களை இயங்க வச்சிருக்கான். இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? இப்படிப்பட்ட இறைவனுக்கா நீங்க இணை கற்பிப்பீங்க? இப்படிப்பட்ட இறைவனையா நீங்க மறுப்பீங்க? அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் ஹாலிக், அவன் ரஸாக். இப்படிப்பட்ட இறைவனை மறுக்கக்கூடியவர்களாதான் நீங்க இருக்கிறீங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த எத்தனையோ சமுதாயம் இருக்கு, அதை நினைச்சு பாருங்க. ஹூத் எடுத்து படிச்சு பாருங்க சகோதரிகளை. அல்லாஹ் அக்பர். அத்தனை நபிமார்களை அல்லாஹ்தாலா அவங்களுடைய ஹிஸ்டரியும் அவங்களுடைய வரலாறையும் சொல்றான். இவங்களுக்கெல்லாம் நம்ம அவகாசத்தை கொடுத்தோம், நம்மகிட்ட இருந்து வழிகாட்டிகளை கொடுத்தோம், நம்மகிட்ட இருந்து தூதர்களே அனுப்பணும். அவங்க எல்லாம் திருந்தாத போதுதான் அவங்களை அழிச்சோம், நம்ம அநியாயமா அவங்களை அழிக்கல. அதே நேரத்தான் இந்த இறுதி வேதத்தையும் இறுதி தூதரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து, வாங்க நீங்க நரகத்தை தாண்டாம போக முடியாது, பாவம் செய்யாதீங்க, நீங்க செஞ்சதுல புடிவாதமா இருக்காதீங்க, தற்பெருமை அடிக்காதீங்க, சபைகள்ல சிறந்தது எது, வீடுகள்ல சிறந்தது எது, தோற்றத்துல சிறந்தவங்க யாரு, செல்வத்துல சிறந்தவங்க யாருன்னு பெருமை அடிக்காதீங்க. பெருமை சிறுமையைத்தான் கொடுக்கும். அதனால இதை விட உயர்ந்தது, இதை விட சிறந்தது அல்லாஹ்விடத்துல இருக்கு. அல்லாஹ்வை நிராகரிக்காதீங்க. உங்களுக்கு இறுதி வேதத்தையும் கொடுத்து அதன்படி வாழ்ந்து காட்டக்கூடிய இறுதி தூதரையும் நான் கொடுத்திருக்கேன். மக்களே, நீங்க யாரும் நிராகரிச்சிடாதீங்க, நீங்க இந்த அழிவுக்கு போயிடாதீங்க, முன்னால் உள்ள மனிதர்கள் அழிவுக்கு போன மாதிரி போயிடாதீங்கிற ஒரு விஷயத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். உண்மையிலேயே இந்த செய்திகளை நம்ம அண்டை அயலவர்களா வாழக்கூடிய மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்ல வேண்டியது கட்டாய கடமை. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாட்டு மன்னர்களுக்கும் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்து கடிதங்களை எழுதி அனுப்பி விட்டாங்க. அதை ஏற்காத போதுதான் அவங்களுக்கு அதோடைய விஷயங்களை எடுத்து சொல்றதுக்காகவும் அதுல அத்துமீறி போகையிலையும் போர்கள் நடந்துச்சே தவிர தேவையில்லாம எந்த இடத்துலயும் போர்களும் அநியாயங்களும் நடக்கவே இல்லை. அப்போ அந்த வகையில நம்மீதும் எல்லாரும் மீது கடமை. இங்க வாங்க, நரகங்கிறது கொடியது. உங்க மேலையெல்லாம் எங்களுக்கு அன்பு இல்லாம இல்ல, உங்க மேலையெல்லாம் இறக்கம் இல்லாம இல்ல, உங்க மேலையெல்லாம் எங்களுக்கு பாசம் இல்லாம இல்ல, அந்த பாசத்தின் காரணமா, அந்த அன்பின் காரணமா, உங்கள் மீது இருக்க அக்கறையின் காரணமா சொல்றோம், நாங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த இஸ்லாத்தை அது எங்களுக்கு மட்டும் உள்ளதுல உங்களுக்கும் உள்ளதுதான். ஒரே ஒரு இறைவன்கிறது, எங்களை படைச்சதும் அந்த இறைவன் தான், உங்களை படைச்சதும் அந்த இறைவன் தான். அவனுக்கு இணை வைக்க கூடாது, அவனுக்கு மாறு செய்யக்கூடாது. அவனுடைய கட்டளையின்படி நம்ம நடந்தோம்னா இந்த வாழ்க்கைங்கிறது கொஞ்ச நாளைக்கு தான். அடுத்து உள்ள ஆஃப்டர் டெத் நம்முடைய வாழ்க்கை நிரந்தரமானது.
அப்போ அதுல போய் நம்ம நரகத்துக்கு நம்மளுடைய தவறு செஞ்சு பாவம் செய்து நரகத்துக்கு போயிடக்கூடாது. அந்த சொர்க்க வாழ்க்கையை, இந்த நிம்மதியான வாழ்க்கையை, ஒரு அமைதியான வாழ்க்கையை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை, நிரந்தரமான வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கணும்னு சொன்னா இந்த உலகத்துல இந்த இறைவனுக்கு இணை கற்பிக்க கூடாது, அவங்களுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்த நம்ம மாற்று மத நண்பர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், இந்த வசனங்களை படிச்சு கேட்ட நாம ஒவ்வொருத்தரும் நம்ம அண்டை வீட்டார்களா வாழக்கூடிய நம்ம சகோதர மாற்று மத நண்பர்களுக்கு இதை எடுத்து சொல்லணும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், எத்தனையோ வலிமை வாய்ந்தவர்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கும் போது இருந்த இடம் தெரியாம போயிருக்காங்க. அதனால இந்த உலக வாழ்க்கையில நம்பி மூழ்கி போயிடாதீங்க, அழிஞ்சு போயிடாதீங்க. ஆனா இதே இஸ்லாத்துல பிறந்த நாமும் இருமாப்பு கொண்டு பாவம் செய்யறதுலயோ, ஷைத்தானுக்கு வழிபட்டு நிராகரிப்புலையோ, இணை வைப்புலையோ, குஃபுர்லயோ, ஷிர்க்லயோ, தர்கா வழிபாட்டுகள்லயோ மறைத்தவர்கள்ட்ட போய் கேட்டோ நாமும் நம்மளோட ஈமானை இழந்துடக்கூடாது. ஓரிரை கொள்கையில ஒரே ஒரு இறைவன் தான், அவனை தவிர வேற யாரும் இல்லை. வழிபடுறதுக்கும் சரி, தவக்குள் வைக்கிறதும் சரி, நம்மளுடைய தேவைகளை கேட்கறதும் சரி, அவன் ஒருத்தன் தான் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கணுங்கிற ஒரு ஏகத்துவத்தை சொல்லி காட்டக்கூடிய அழகிய செய்தியை சொல்லக்கூடிய வசனங்களா இது இருக்குதுங்கிறத நம்ம பாக்குறோம். 75வது வசனத்துக்கு போவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபியே, தவறான வழியில் இருப்போருக்கு அளவற்ற அருளாளன் அவகாசத்தை நீடிப்பான். இறுதியில் அவர்கள் தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட வேதனையை அல்லது யுக முடிவு நாளை நேரில் காணும் போது கெட்ட குடியிருப்பு யாருக்கு என்பதை, படைப்பலத்தின் பலவீனமானவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று நபி கூறுகிறார்கள். எவ்வளவு அழகான பதில் பாத்தீங்கன்னா, நீங்க சபையில உயர்ந்தவங்க யாரு, வீடுகள்ல உயர்ந்தவங்க யாரு, பலத்துல உயர்ந்தவங்க யாரு, இன்னைக்கு அந்தஸ்துல, பதவியில, பட்டத்துல இன்னைக்கு வல்லரசுகளா இருக்கிறவங்க யாருன்னா கேக்குறீங்க? எப்ப தெரியுமா அது யாருன்னு? எவ்வளவு அழகான பதில் அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க. இங்கு உயர்ந்தவனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நோக்கி சொல்லி காட்டுறான், சொல்றான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் இறைவனுக்கு இறை கற்பிக்கக்கூடிய இவர்கள்ட்ட பின்வருமாறு சொல்லுங்க. எப்படி? இணை வைப்பாளர்கள் தங்கள் தான் சத்தியத்துல இருக்கிறதா நினைச்சு, அதாவது முஸ்லிம்கள் அசத்தியத்தில் இருப்பதா வாதாடுறாங்க. அவர்களிடம் நபியே நீங்க சொல்லுங்க, எங்கள்லயும் சரி உங்களையும் சரி யாரு தவறான வழியில இருக்கிறார்களோ அவங்களுக்கு அளவற்ற அவகாசத்தை நீடிச்சு கொடுத்திருக்கான். அந்த கொடுத்த அவகாசத்தை உருப்படியா பயன்படுத்தினவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க. அதுக்கு மாறு செஞ்சவங்க பாப்போமா? அந்த இடத்துல அல்லாஹ் கேட்க சொல்றான் பாருங்க, அவர்களின் தவணை முடிந்து இறைவனை சந்திக்கும் வரை அவரவர் போக்கில் அவர்களை ரஹ்மான் விட்டு பிடிப்பான். இறுதியில தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட வேதனை தங்களை தாக்குவத அல்லது அந்த யுக முடிவு நாள் திடீரென்று வருவது அவர்கள் நேரில் காண்பார்கள். அப்ப கெட்ட குடியிருப்பு யாருக்கு உண்டுங்கிறத, படை பலத்துல பலவீனமானவங்க யாரு, பலமானவங்க யாரு என்பதை அறிஞ்சுக்குவாங்க. அறிஞ்சு ஏதாச்சும் பிரயோசனம் இருக்கா சகோதரிகளே? தாய்மார்கள் நம்ம ஒவ்வொருத்தரும் யோசனை பண்ணி பார்ப்போம். அந்த நேரத்துல சக்கராத்து நேரத்திலயோ, இல்ல திடீர்னு மறுமை வரக்கூடிய அந்த மகிஷர் வெளியிலயோ, அந்த சூர் ஊத போடக்கூடிய கடைசி நேரத்துல நம்ம தெரிஞ்சு ஏதாச்சும் செய்ய முடியுமா சொல்லுங்க? தான தர்மம் கொடுக்க முடியுமா? இறைநிராகத்துல இருந்து வெளியேற முடியுமா? நல்ல மல் செய்ய முடியுமா? ஏதாச்சும் ஒண்ணு செய்ய முடியுமா? அப்ப அவங்க யாரு பலகீனமானவங்க பலமானவங்கன்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. உலக வாழ்க்கையில தம்முடைய குடியிருப்புகளே சிறந்தவைன்னு சொல்லிட்டு தன்னுடைய சபைகள் தான் எழிலானது அப்படின்னு சான்று கூறிய இணை வைப்பாளர்களின் கூற்றுக்கு தகுந்த பதிலடியா உலகத்துல இந்த வசனத்தை சொல்றான் அப்படின்னு நமக்கு கொடுக்குறாங்க. எவ்வளவு அழகா உலகத்துல சொல்றான் பாருங்க. நீங்க இன்னைக்கு பெருமை அடிக்கிறீங்களா? இன்னைக்கு பலகீனமான மக்களை போட்டு மிதிக்கிறீங்களா? சொல்றீங்களா? சாப்பாட்டுக்கு குடுக்கிற சாப்பாடு கூட திங்க விடாம தடுக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய மாபாதக செயல், எவ்வளவு கைவஞ்சமான செயல், மனிதாபிமானம் மற்ற செயல் இல்லையா? பச்சிலம் குழந்தைகள்லாம் படக்கூடிய பாடு வேதனை, சாப்பாடு இல்லாம பச்சை புல்லு இருக்குல்ல, செடி கொடி அதை சாப்பிடுறாங்க. யாழ்லா யா ரஹ்மானே நீ பாத்துக்கிட்டு இருக்காரு,
நீ அதுக்குரிய தீர்வை சொல்லக்கூடியவன், உன்னை தவிர வேற யாரும் இல்லையா? இப்போ அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு நபியே, இவங்க தவறான வழியில இருப்போருக்கு அளவற்ற அருளாளன் அவகாசத்தை கொடுக்குறான். அதை பயன்படுத்திக்கிட்டா நன்மை. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட வேதனை கண்டிப்பா வரும், அல்லது உலக முடிவு நாள் ஒண்ணு வரும். அத கண்டிப்பா கண்ணால பாப்பாங்க. அன்னைக்கு தெரியும் யாருடைய குடியிருப்பு சிறந்தது, யாருடைய படை சிறந்ததா இருந்துட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்க. நபி அவங்கள சொல்லுங்க. முஜாஹிர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அவர்கள் அவகாசத்தை அல்லாஹ் நீடிப்பான் அப்படிங்கிறதுக்கு அவர்களின் எல்லை மீறுதலை அவர்களுக்கு அல்லாஹ் அப்படியே விட்டு விடுவான் என்று விளக்கம் சொல்றாங்க. அதாவது பாவம் செய்யறவங்கள அப்படியே விட்டுருவான். ஏன்னா இவ்வளவு சொல்லியாச்சு வேதத்துல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலும் இறுதி வேதத்துல ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நடந்த நிகழ்வுகளையும், அல்லாஹ் யார் என்பதையும், அவனை அறியக்கூடிய கல்வி எவ்வளவு சிறந்ததுங்கிறதையும், இறை தூதர்கள் இதுக்கு முன்னாடி வந்த தூதர்கள் எல்லாம் எதற்காக வந்தாங்க, எப்படி வந்தாங்க, அவங்களுடைய சமுதாயங்களுடைய வாழ்க்கை என்ன, வரலாறு என்ன அப்படிங்கிற செய்தியையும், இறுதி தூதரையும், அவர் கொடுத்த வேதத்தையும், அவருடைய நம்பகத்திலேயோ அல்லாஹ் ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லி காட்டுறான். இதுக்கு மீறி எல்லை மீறி நடந்தா அந்த எல்லை மீறுதல்ல அப்படியே அல்லாஹ் விட்டு வச்சிருவான். இதே விளக்கத்தை ஏராளமான அறிஞர்கள் கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட்ல அபு ஜஅஃபர் பின் ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்களும் இதை சொல்லி காட்டுறாங்க. ஆமா, அல்லாஹ்தாலா அவங்களுடைய அசத்தியத்திலேயே அப்படியே நீடிக்க விட்டுருவான், அவங்களுடைய எல்லை மீறுதல்லையே விட்டுருவான். கடைசியில உணர்வாங்க, பிரயோஜனம் எந்த ஒரு பலனும் இல்லை அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்த வசனம் அல்லாஹ்தாலா சொல்றான் 76வது வசனத்துல, நல்வழி பெற்றோருக்கு அல்லாஹ் மேலும் நல்வழியை அதிகமாக்குவான். நிலையான நல்லறங்களே உம்முடைய இறைவனிடம் சிறந்த வெகுமதிக்கும் சிறந்த முடிவுக்கும் உரியவையா இருக்கு. எப்படி அல்லாஹ்தாலா தீய வழியில இருக்கிறவங்களுக்கு அவகாசத்தை கொடுத்து அழகான உபதேசத்தை கொடுத்து நிராகரிக்கும் போது அல்லாஹ்தாலா புடிச்சு ஒரே புடியா பிடிப்பானோ, அதே மாதிரி நல்லவர்களுக்கு நல்வழி பெற்று நல்ல வழியில வாழ்ந்தவங்களுக்கு அவங்களுடைய எந்த ஒரு நன்மையும் வீணாக்க மாட்டான், அதை அதிகமா கொடுப்பான். அவங்களுடைய நிலையான அந்த நல்லறங்கள்ல அல்லாஹ்தாலா அந்த சிறந்த வெகுமதியும் அல்லாஹ்தாலா கொடுப்பான், சிறந்த முடிவும் அவங்களுக்கு இருக்குது. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. இன்னைக்கு கஷ்டத்துல இருக்கோம், நம்ம பின்தங்கில மக்களா இருக்கோம், மேல்தட்டு மக்கள் நம்மள முடியுமான வரைக்கும் கொடுமைகள் காட்டுறாங்க, நசுக்குறாங்க, அராஜகம் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் இடத்துல ஒப்படைங்க. அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த வெகுமதியை கொடுப்பான். உங்களால முடிஞ்சதை போராடுங்க. உங்களுக்கு என்ன முடியுமோ, உங்க சக்திக்கு என்ன இருக்கோ, நீங்க இறைவனுடைய அந்த நேர்மையான வழியில நின்று போராடுங்க. அதுக்கு மேல பொறுமையா இருங்க, அல்லாஹ் இடத்துல தவக்குல் வச்சிருங்க. நிச்சயமா அவன் போதுமானவன். நீங்க செஞ்ச அந்த நல்ல செயல்களுக்கு அல்லாஹ் இடத்துல நற்கூலி இருக்கு. அவன் சிறந்த வெகுமதிகளை உங்களுக்கு தயாரிச்சு வச்சிருக்கான். உங்களுடைய முடிவு சிறந்ததாதான் இருக்கும். கடைசி நேரத்துல நீங்க பரிதவிக்க மாட்டீங்க, நிர்கதியா நிக்க மாட்டீங்க. அமைதியடைந்த ஆன்மாவே அல்லாஹ்வின் அமைதியின் பக்கம், சாந்தியின் பக்கம், நிம்மதியின் பக்கம் வாங்கன்னு உங்களுக்கு அழகான அழைப்பு இருக்குது. உங்களுக்கு வாங்க, சந்தோஷம், சாந்தி சாந்தி சமாதானம்ங்கிற வெல்கம் வரவேற்பு இருக்குது. உங்களுக்கு ஏராளமான அந்தஸ்துகள் இருக்குது, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதற்கு முந்தைய வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவறான வழியில இருக்கக்கூடியவர்களுக்கு அவகாசம் கொடுத்தும் அதிலேயே அவர்கள் நீடிப்பதற்கு, அந்த வழியில செல்வதை மேலும் அவங்களுக்கு அதிகமாக்குவதையும் அல்லாஹ் தெரிவிச்சான். அதாவது முந்தின வசனங்கள்ல தவறான வழியில இருப்பவங்களுக்கு அவகாசம் கொடுத்தான், ஆனா அதை அவங்க பயன்படுத்திக்கல. அப்ப அதுலயே நீடிச்சு அதுலயே அதிகமா போய் அதுலயே அவங்க முடிவை அல்லாஹ் முடிச்சிருவாங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு, இந்த வசனங்கள்ல நல்ல வழியில இருப்பவங்களுக்கு அவன் எப்படிப்பட்ட நன்மைகளை அதிகமா தருவாங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த வசனத்தை மூலமா சொல்றான். இன்னொரு வசனத்தை இந்த இடத்துல சொல்றாங்க, இறைவன் ஒரு அத்தியாயம் அருள பெற்றால் அது உங்கள யாருக்கு இறை நம்பிக்கை அதிகமாக்கியது என்று கேலியாக கேட்போரும் அவர்கள்ல இருக்கிறாங்க. யார் இறை நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களுக்கு அது இறை நம்பிக்கை அதிகமாக்கவே செய்யும். அவர்கள் அது குறித்து மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால்
யாருடைய உள்ளங்கள்ல சந்தேகங்கிற நோய் இருக்கோ அவர்களுக்கு ஏற்கனவே உள்ள அந்த சந்தேகத்தை, அந்த அசுத்தத்தோட மேலும் அசுத்தத்தை தான் அதிகப்படுத்தும். அவங்க இறை மறுப்பாளர்களாகவே மரணிப்பார்கள். 9வது அத்தியாயத்துல 124, 125 தோபா அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். அப்போ அவங்க கேக்குறாங்க, அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு வசனம் இறக்கப்பட்டா இதுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு, இதுல என்ன உங்களுக்கு அதிகமா வந்து இறங்கிருச்சு அப்படின்னு கேள்வியா கேக்குறாங்க. உண்மையிலேயே இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வசனமும் ஈமான் அதிகப்படுத்தக்கூடியதா இருக்கு. அவனுடைய வசனங்களை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஆனா யாருடைய உள்ளத்துல நயவஞ்சகத்தன்மையும் நோயும் இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த நோயை அதிகப்படுத்துது, அசுத்தத்தை மேலும் அதிகமாக்குது. அவங்க அதனால அவங்களுடைய சந்தேகத்துல இருக்கிற காரணத்தினால இறை மறுப்பாளர்களா மரணிக்கக்கூடியவர்களாவும் இருக்கிறாங்க அப்படிங்கறத அல்லாஹ் சூரா தௌபா 124, 27, 125 வசனத்துல அல்லாஹ் சொல்றான். والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير مردا. அல்லாஹால சொல்லி காட்டுறான். அதாவது அவங்களுடைய நல்லறங்கள் இருக்குல்ல, அது இறைவன்கிட்ட சிறந்த வெகுமதி இருக்கு, அவங்களுக்கு சிறந்த முடிவு இருக்கு. அவங்களுடைய நிலையான நல்லறங்கள் உங்களுடைய இறைவன்கிட்ட சிறந்த வெகுமதியும் சிறந்த முடிவையும் பெற்றுத்தரக்கூடியதா இருக்கு அப்படின்னு இந்த வசனங்களுடைய முடிவு. அந்த நிலையான நல்லறங்கள்ங்கிறதுக்கு அல்லாஹால பாக்கியாத்து சாலிஹாத்துங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்றான். அது தொடர்பா விளக்கம் சொல்லல. இந்த இடத்துல இமாம் கசீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இந்த பாக்கியாத்து சாலிஹாத்துங்கிற இந்த வார்த்தைக்கு நிறைய விளக்கங்களை சூரா காஃப்ல 18வது அத்தியாயத்துல 46வது வசனத்துக்கு நம்ம நிறைய சொல்லிட்டோம். அந்த இடத்துல போய் படிச்சு பாருங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை இங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வெகுமதி சிறந்தது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு முடிவு இருக்கு அப்படிங்கிற இறுதி இருக்கு பாத்தீங்களா. அத சொல்லும் போது இறுதி கட்டத்தை, ஒவ்வொரு மனிதனோட இறுதி கட்டத்தை குடிக்கக்கூடியதா இருக்கு. அப்போ அந்த இறுதி கட்டம் சிறப்பானதா இருக்கும், சாலிகானவர்களா இருப்பாங்க. நம்ம சொல்றோம்ல, மாஷா அல்லாஹ் மையத்தை போய் பாருங்களேன், சாலிகா அப்படியே சிரிச்ச முகமா இருக்கு, பளிச்சுன்னு ஒளிமயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில மையத்துகளை போய் பார்த்து கண்ணங்கரைட்டு கருத்து போய் அருள் இல்லாம இருளடைஞ்ச மாதிரி இருக்குமா, பார்க்கவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மரணமடைந்தவர்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் கேட்டிருப்போம் இல்லையா. அப்போ பாக்கியாத்து சாலிஹாத்துல ஒரு விஷயம் என்ன இருக்கு, அவங்களோட இறுதி முடிவு நிலையானதா அழகானதா நல்லறங்கள் செய்வோருக்கு அந்த இறுதி கட்டத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. இந்த இடத்துல அபு சலாமா ரஹ்மத்துல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பக்கத்துல காய்ந்து போன ஒரு குச்சி ஒண்ணு கிடக்குது. அவங்களுடைய இலைகள்லாம் அப்படியே அதை எடுத்து அப்படி உதுத்துட்டாங்க. அப்படி உதுத்து பின்னாடி சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வசுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் ஆகிய இந்த மாதிரியான அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய ஒரு சொற்களை சொல்றாங்க. சொல்றாங்க, இந்த மரத்துடைய இலைகள் காற்று உதிர்ந்து விடுறது மாதிரி பாவங்கள் உதிர்ந்து போயிருது அப்படின்னு சொல்லிட்டு, அபூ தர்தாவே உமக்கு இந்த சொற்களுக்கும் மத்தியில திரை விழுவதற்கு முன்னாடி இந்த அதிகமா ஓதி வருகிறாக, அதுதான் நிலையான நல்லறங்கள். அல் பாக்கியாத்து சாலிஹாத் சொர்க்கத்தின் புதையல்கள் ஒன்றா இருக்கு அப்படிங்கிற செய்திய சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இத அபூ தர்தாவை பார்த்து அவருடைய இதை சொல்லி காட்டுறாங்க அப்படிங்கிற செய்திய அபூ சலாமா ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்ப பாருங்க, நல்லறங்கள்ல ஒண்ணு எதுவா இருக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ். இந்த துதி சொற்கள்லாம் நமக்கு நிலையான நல்லறங்கள்ல கொண்டு போய் சேர்க்கக்கூடியதா இருக்கு, சொர்க்கத்தோடைய புதையல்களா இருக்கு. இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சொர்க்கத்தின் பொக்கிஷங்கள் ஒன்று. சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். நீங்க அதிகமா ஓதிவாங்க, இது மீசான்ல கனமானதா இருக்கும். அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான வார்த்தை எது தெரியுமா, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர். இப்படி ஏராளமான திக்ருகளை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்கக்கூடியதா இருக்கு, சொர்க்கத்தின் புதையல்களா இருக்கு. பாக்கியாத்து சாலிஹாத்ங்கிற நல்ல அமல்களோட லிஸ்ட்ல போய்
சேர்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப சும்மா இருக்கையில சினிமா பாடல்களையோ ஏதோ ஒன்னையும் முணுமுணுக்கிறத விட நம்மளுடைய வாய்கள், நம்முடைய நாவுகள், நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹுடைய இறை நினைவுல இருந்து நம்முடைய நாவுகள் அல்ஹம்துலில்லாஹ் அது அல்லாம குர்ஆன் வசனங்கள் இப்படி நம்ம ஆசை போடும் போது நம்முடைய வாய்கள் உச்சரிக்கும் போது நம்ம அது ஒவ்வொன்றும் பாக்கியாத்து சாலிஹாத்துங்கிற அந்த சொர்க்கத்தின் புதைகளின் பக்கம் நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதா இருக்குங்கிறத பாக்குறோம். அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை சொல்லும் போதெல்லாம் எந்த அளவுக்கு சொல்வாங்கன்னா, அவங்க சொல்றாங்க, நான் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தவிர வேற நாயன் இல்லை, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிகவும் தூய்மையானவன் அப்படிங்கிற இந்த துதி சொற்களை அதிகமா நான் சொல்லக்கூடியவனா இருப்பேன். அப்போ என்னைய யாராச்சும் பார்த்தா, யாராச்சும் எனக்காக அறிவியலர்கள் ஒருத்தர் ஆயிட்டாரோ, பைத்தியம் ஆயிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சொல்லக்கூடியவனா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்களாம். அப்ப பாருங்க எந்த அளவுக்கு சஹாபாக்கள் இந்த விக்ர்கள் விஷயத்துல அதை அமுல்படுத்துற விஷயத்துல கண்ணும் கருத்துமா இருந்திருக்காங்க பாத்தீங்களா. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த மீடியாக்கள், இந்த சேட்டலைட்டுகள் வந்தது மூலமா எந்த நேரம் பாருங்க சினிமா பாட்டு இல்ல வேற ஏதாச்சும் ஒரு ஹீரோ அல்லது ஒரு ஹீரோயின் அதெல்லாம் விட ஒரு ஜோக்குண்டு சொல்லிட்டோம். இன்னும் அதுக்கு கிளிப்பா இப்ப புதுசாக நிறைய விஷயங்கள் பாருங்களேன். யாரப்ப ரஹ்மானோ எத்தனையோ லகுல், எத்தனையோ வீணானவைகள், எத்தனையோ ஷைத்தானிக சிந்தனைகள், அதுக்கு மத்தியில எப்பேற்பட்ட ஒரு அழகான ஒரு விக்கிர நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. காற்று மரத்து பழுத்த இலைகள் ஒரு காக்குல அடிச்சு அப்படி பொடபடாண்டு அப்படி கலகலகலாண்டு கொட்டி ஊறுற மாதிரி உங்களுடைய பாவங்கள் இந்த விக்கிர் மூலம் கொட்டிடுது, அழிஞ்சிருது. இது சொர்க்கத்துடைய புதையெல்லாம் ஒன்னா இருக்கு, அமலு சாலிஹாத்தா இருக்கு. எது லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய விக்ர், அல்லாஹு அக்பர் சொல்லக்கூடிய விக்ர், சுப்ஹானல்லாஹ் சொல்லக்கூடிய விக்ர், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடிய விக்ர், இது அல்லாம மற்ற இடங்கள்ல சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், அது மட்டும் இல்லாம சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அக்பர் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் வ நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். மாதிரி ஏராளமான விக்ர் நம்ம வாய்க்கு அழகா சொல்ற மாதிரி. உண்மையிலே சகோதரியில பாட்டு வாயில சினிமா பாட்டு வருமா? வீட்டுல இருக்கவங்களுக்கு அந்த எண்ணங்கள் தோணுமா? நமக்குத்தான் வருமா? யாழ்லா ஷைத்தானியத்தை விட்டு குஃப்ரியத்தை விட்டு எங்களை பாதுகாத்தலையாளா. எங்கள் உள்ளங்கள் எந்த நேரம் உன்னை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய உள்ளங்களா, உன்னை போற்றி புகழும் நாவா எங்களுடைய நாவா ஆக்கிவையாளா. சொர்க்கத்தின் பொறிகளுக்கு சொந்தக்காரர்களா எங்களை ஆக்கிவையாளா. இங்க எல்லாருக்கும் பொறியல் கிடைக்கிறது இல்ல, யாரோ ஒரு கோடியில ஒருத்தருக்கு, எத்தனையோ மில்லியனர்ல ஒருத்தருக்கு புதையல் கிடைச்சா அவங்களுக்கு புதையல் கிடைச்சிச்சா, அதனாலதான் அவங்க பணக்காரங்களும் அவங்க தாத்தா வீடு கட்டையில வானம் தோண்டுவாங்கல்ல, பேஸ்மெண்ட் போடையில அப்ப புதையல் கிடைச்சிச்சான். அப்படி எல்லாம் பாக்குற பேசின கதைகள் கேட்ட ஒரு நினைவுகள் நமக்கு வரலாம். ஆனா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் புதையல் கிடைக்கும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த புதையல் வேணுமா? நம்முடைய நாவுகள் அல்லாஹ்வுடைய விக்ர்ல நான் நெஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அப்போ அல்லாஹாலா 76வது வசனம் அல்லாஹாலா சொல்லி காட்டும் போது அமலு சாலிஹாத்துல இருப்பாங்க நல்ல வழி பெற்றோர்கள், நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள், அவர்களுடைய நல்ல வழிய நாம் அவங்களுக்கு அதிகமாக்கி கொடுப்போம். நிலையான நல்லறங்கள்ல அவங்களுடைய செயல்கள் இருக்கும். இறைவனிடத்துல அது சிறந்த வெகுமதியை பெற்றுக் கொடுக்கும், அவங்களுக்கு சிறந்த முடிவையும் அது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய செய்திய நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். அப்ப நாம இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அழகான அமலு சாலிஹாத்தில் ஈடுபடக்கூடியவர்களா, நல்ல விக்ர்கள் செய்யக்கூடிய மக்களா, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்தக்கூடிய மக்களா நாம இருக்கணும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரத்துல முன்னாடி உள்ள வசனங்கள் என்னதை பார்த்தோம்? பெருமை அடிக்கக்கூடியவர்களுக்கு
சிறுமையை அல்லாஹ் கொடுக்குறான். பெருமை அடிக்கக்கூடியவர்கள் இறுதி நேரத்துல அவங்களுடைய முடிவு எவ்வளவு மோசமா இருக்குது அப்படிங்கிறதையும் முன்னணி உள்ள வசனங்கள்ல பார்த்தோம். அப்ப இதையெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்து நம்ம விளங்கி நம்ம அமலு சாலிஹாத்தான நல்ல அமல் செய்யக்கூடிய மக்களா நம்ம இருக்கணும். அதே நேரத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதத்தை நாமும் படிச்சு நாமும் விளங்கி நாமும் சிந்திச்சு செயல்படுறதோட பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய நன்மக்களாக நாம இருக்கணும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக நல்லடியார்களாக அமலு சாலிஹாத்தை பின்பற்றி வாழ்ந்து சொர்க்க புதையல்களை அள்ளிக் கொள்ளக்கூடிய மக்களாக இறுதி முடிவை சிறந்த அழகிய முடிவை பெற்றுக் கொள்ளக்கூடிய மக்களாக உண்மை ஈமான்தாரிகளாக உண்மை விசுவாசிகளாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.